அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வீணா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீடியா லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக போய் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் இலக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரச பேர் சுட்ட, திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த உருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வீணா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ண விரும்புவீங்க. 3வது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உங்கள்கிட்ட இருக்கும். 4வது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு. 5வது பாயிண்ட்டு பேச்சில் உள்கூத்து வச்சு பேசுவீங்க அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு. 6வது பாயிண்ட்டு வருமான உயர்வு உங்களுக்கு இருக்கும். 7வது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க. ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 8வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது, அப்பாவை பிரிஞ்சோ அல்லது கடமைக்குன்னோ வாழ்வாங்க. 9வது பாயிண்ட்டு நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 11வது பாயிண்ட்டு ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 12வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்பவே மாட்டீங்க. 13வது பாயிண்ட்டு உங்கள் கணவரை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. அவர் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. 14வது பாயிண்ட்டு அடிக்கடி வயிறு வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 18வது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். 19வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குங்க. 17வது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 18வது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தலை அவதிப்படுவீங்க. 19வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னிப்பெண் மூச்சு திணறி இறந்துருக்காங்க. அவங்களுடைய ஒரு சாபம்ங்கிறது இருக்குங்க. அவசியம் அதை நீங்கள் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சி வைக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. 20வது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு பண இழப்புகளை சந்திப்பீங்க. ஸோ எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். 21வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம், அது அவசியம் வழிபடணும். 22வது பாயிண்ட்டு எப்போதுமே பணம் குடும்பத்து மேலே தான் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும். 23வது பாயிண்ட்டு சொந்த தொழில் உங்களுக்கு, அதாவது கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. 24வது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்து மேலே செய்வனை இருக்குதுங்க. சார் செய்வனைங்கிறது உண்மையா சார், இந்த காலத்துலேயே அது நடக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த காலத்தில் வேணால் யாரும் செய்வனை வைக்கிறதுக்கு உண்டான பவர்கள் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் ரொம்ப பழைய கில்லாடிகளுங்க. உங்கள் தாத்தா காலத்தில் இந்த செய்வனை வந்தது. இதுக்குண்டான அறிகுறிகள் கால் சொந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது, நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க, அதுவும் நிம்மதி இல்லாத தூக்கமாக இருக்கும், தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வர்றது, இடையில பிரேக் பண்ணி எந்திக்கிறதா இருக்கும், சவுண்டு ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க, திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காது. ஸோ இதுதான் அந்த செய்வனைக்கு உண்டான அறிகுறிகள். வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் என்ன ஆசைப்பட்டது கிடைக்கல, கிடைச்சதை தான் வேறு வழி இல்லைன்னு ஏற்றுக்கிட்டது அப்படின்னு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் செய்வனை தான். கட்டாயம் நிவர்த்தி செய்யணும். இப்போ நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பாக என்கிட்டே நீங்கள் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா எல்லாமே அனுபவத்தில் வெற்றி கண்ட விஷயங்களை தான் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது நல்லா பண்ணுறவங்க, நேர்மையாக பண்ணுறவங்களாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கட்டாயம் நிவர்த்தி செய்யணும். 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க. இத்துடன் வீணா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக துல்லியமாக சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.